என்னோட பேர் மாலதி. நான் கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளியின் தாளாளர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இந்த காலகட்டத்தில் யோகாவை பற்றிய விழிப்புணர்வை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்க குழந்தைகள் கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளியில் 53 மாணவர்கள் மகாமுத்ரா ஆசனா தொடர்ந்து 20 நிமிடங்கள் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். ஸோ பயிற்சியும் முயற்சியும் இருந்தா எந்த வயசுலயும் சாதனை பண்ணலாம் அப்படின்ட்டு எங்க குழந்தைங்க சாதிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க பெற்றோரோட ஒத்துழைப்பின் காரணமாக தான் செய்ய முடிஞ்சதுங்க. ஸோ கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளியின் அனைத்து பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். குழந்தைகளுக்கு யோகாவை பற்றி விழிப்புணர்வும் மற்றும் அதன் பயன்களை எடுத்துணர்த்தி ரொம்ப அழகா அவங்களுக்கு புரிகிற வகையில தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. வில்வம் யோகசாலா ஃபவுண்டர் டாக்டர் அகிலாண்டேஸ்வரி மேம் மற்றும் பயிற்சியாளர்கள் யோகிராஜ் மற்றும் கவிதா மற்றும் அனைத்து கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த டைம்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. இறுதியா இந்த அற்புதமான வாய்ப்பை கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளிக்கு ஏற்படுத்தி கொடுத்த நலம் யோகா அமைப்பிற்கு மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். நான் வில்வம் யோகசாலாவோட ஃபவுண்டர் டாக்டர் அகிலாண்டேஸ்வரி. இன்னைக்கு அருமையான அற்புதமான நாள்னு தான் சொல்லணும். குழந்தைகள் அனைவரும் மகளிருடைய உடல் நலத்தையும் குழந்தைகளுடைய உடல் நலத்தையும் மேம்படுத்தணுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளி மாணவர்கள் 5 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் மகாமுத்ராங்கிற ஆசனத்தை 20 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. நார்மலாவே நம்மளால சாதாரணமா குனிஞ்சு கீழே ஒரு 5 நிமிஷம் பார்க்க சொன்னாலே நம்ம கடினமா நினைக்கிறோம்ங்க. ஆனா அந்த குழந்தைங்க மிக மிக எளிமையா அற்புதமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த ஆசனத்தை செய்யறாங்க. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கிரியேட்டிவ் சாம்ஸ் தாளாளர் அவர்கள் மாலதி மேம் பெரும் உறுதுணையா எங்க கூட நின்னாங்க. 6 மாத காலம் இதுக்காக பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்களோட கூட நின்று ஒரு குழந்தைக்கும் இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றி. இதற்கு எல்லாத்துக்கும் மேல பெற்றோர்கள் எங்க கூட நின்று நாங்க சொல்ற எல்லா சத்தான உணவுப் பொருட்களை கொடுத்து குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இந்த யோகாவை நல்லபடியா செய்யறதுக்கு எங்க கூட நடந்து இந்த 6 மாசம் வந்ததற்காக நன்றி. மேலும் இதன் மூலமா யோகாவை எல்லாருமே செய்ய முடியுங்கிறத அந்த சின்ன சின்ன மழலை குழந்தைகள் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நாள்ல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, யோகாங்கிறது ஒரு சாதாரண எக்ஸசைஸா நீங்க நினைக்க வேண்டாம். இட்ஸ் அ பிசிக்கல் மெடிடேஷனுங்க. எந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ்டா செஞ்சாலும் அது ஒரு உடல் தவம் தான். எல்லாருக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்க தினமும் 1/2 மணி நேரம் செய்யலைன்னாலும் ஒரு 15 நிமிஷமாவது உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்க எல்லாரும் செய்யணும்னு இந்த கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளியின் மழலை குழந்தைகள் சார்பா நான் உங்களை கேட்டுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் உறுதுணையா நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நலம் யோகா ராஜேஷ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னோட நிக்கிற வில்வம் யோகசாலா என்னுடைய அனைத்து ஆசிரியர்கள் யோகிராஜ் சார், கவிதா மேம், தாரணி, நிவேதா இவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். கிரியேட்டிவ் சாம் டீச்சர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் ராஜேஷ்குமார், நலம் யோகா நிறுவனர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு 2025 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யோகா அதிக நேரம் ஹோல்ட் பண்ணுற ஒரு காம்படிஷன் பண்ணோம், வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா பொள்ளாச்சி கிரியேட்டிவ் சாம்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, ப்ரீ ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. அதுபோக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நலம் யோகா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு 10 பேர் நம்ம அதில் கலந்துருக்காங்க, பெண்கள். இது நம்ம எதுக்கு இதை கொண்டு வந்தோம், இந்த ப்ரோக்ராம் எதுக்கு இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யோகா ஒரு சின்ன வயசு குழந்தைகள்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50க்கு மேற்பட்ட குழந்தைகள் கிரியேட்டிவ் சாம்ஸ் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க, யோகா பண்ணியிருக்காங்க.